அப்படியா? நான் பேச ஆரம்பிச்சா நிறுத்த முடியாது. கடிகாரம் போட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் பேச அதாவது அப்படியா? பேசலாம். இன்னும் 15-20 minutes வேணா பேசலாம். ஓகே, கொஞ்ச நேரம் பேசலாம். வில் டூ தட். ஓகே, சரி. ஓகே, ஸோ இது முடிக்கலாம். பஜகோவிந்தம் பார்த்தோம். Why don't we look at this sloka? பஜகோவிந்தம் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இதை பத்தி எம்எஸ் வந்து ராகத்தோட பாடுறேன். எனக்கு அதெல்லாம் பாடலாம் தெரியாது, ராகம்லாம் கிடையாது. அது நம்ம வந்து கிளாஸ்ல எப்படி ஆசிரமத்தில் நடக்கும்னா, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னா சுவாமிஜி சொல்வார், we will not repeat. But that you can still sing anywhere you want. எந்த ராகத்திலையும் பாடிக்கலாம், அதெல்லாம் ரூல்லாம் கிடையாது. ஏன்னா இது வந்து வேத மந்திரம் கிடையாது. இது இட் இஸ் அவுட் சைட் த வேதா. சரியா? அவுட் சைட் த வேதா. வேதம் வந்து ஸ்ருதின்னு சொல்லுவோம். ஸ்ருதி ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம். ஸ்ருதி வேதம். ஸ்மிருதி anything outside the Veda is called ஸ்மிருதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ருதினா எது காதால கேட்கப்பட்டதோ, பட்டதால் வந்ததோ அதுதான் வேதம். ஓகே, வேதம். அப்புறம் அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்மிருதி இஸ் வாட்? ஸ்மிருதி இஸ் மெமரி, மைண்ட். எது மைண்டால மனசால உற்பத்தி ஆச்சோ அது பேர் ஸ்மிருதின்னு பேர். பாருங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங் வேர்ட். எது மைண்டால உற்பத்தி ஆச்சுன்னா, வேதம் வந்து மைண்டால உற்பத்தி ஆலையா? உற்பத்தி ஆகலை அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். ஓகே, ஸ்மிருதி இஸ் கால்ட் பௌருஷேயம். பௌருஷேயம்னா என்ன? ஒரு புருஷனோட மனசுல இருந்து புத்தியால வந்த anything, any பதார்த்தம் இஸ் கால்ட் ஸ்மிருதி. மெமரி, மிரு, அந்த வேர்டு மிரு இருக்கு. இந்த மிரு சான்ஸ்கிரிட் ரூட் ஸ்மிரு இஸ் தேர் இன் தி வேர்ட் மெமரி. பாருங்க, ரிமெம்பர். பாருங்க, அந்த மிருங்கிற வார்த்தை இருக்காது. ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். So smriti is what? That which is an output of a human mind, and therefore called paurushayam. And therefore the Vedam is apaurushayam nu solluva. Apaurushayam nu kettirukkalam neenga. Apaurushayam not, it is not authored by any human being. And like a human being does not have the capacity to say what is said in the Veda. Because human being is given all this chakshu எல்லாம் சொன்னோம், நம்ம 5 இந்திரியங்கள், மனசு எல்லாம், புத்தி எல்லாம் சொன்னோம். Therefore it is apaurushayam. சரியா? So இப்ப இவர் வந்து பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ, இந்த பஜகோவிந்தம் 3 வாட்டி வந்துருது அந்த முதல் லைன்லயே. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ. உல்டா போட்டிருக்கு. உல்டான்னு சொல்ல முடியாது, திருப்பி போட்டிருக்கு. உல்டானா அப்படி சக்கராச்சாரிய தப்பு சொல்ற மாதிரி ஆயிடுது. என்ன யாரு சத்தா போகுது? இல்ல, கோவிந்தம் பஜ மூடமதே. மூடமதே, ஹே மூடமதே அப்படின்னு சொல்ற சங்கராச்சாரியார். ஒரு ஆளை பார்த்து சொல்றாரு. இங்க வந்து ஒரு ஆளை பார்த்து சொல்ற, பொம்பளை பார்த்து சொல்லல, ஆம்பளை பார்த்து சொல்றாரு. பார்த்தா படிச்சா தெரியும் நமக்கு. சோ ஒரு ஆளை பார்த்து சொல்றாரு, ஏ மூடன், மூடா மூடா மதி எஸ்ஏசா அப்படின்னா யாருக்கு அந்த புத்தி வந்து மூடாவா இருக்கோ அவன் தான் மூடமதின்னு அர்த்தம். மூடன். மூடன் இப்ப நம்ம வந்து பொதுவா திட்டுவோம், மூடன், முட்டாள். முட்டாள் தமிழ்ல முட்டாள்னு சொல்லுவோம். See, the word முட்டாள் means what? நம்ம முட்டாள் யாராவது சொன்னோம்னா நம்ம what does it mean? தெரியாது. உனக்கு தெரியலையே இந்த விஷயம், முட்டாள். இது சொல்றது பாட்டில்ல தண்ணி கொண்டு வாடானாக்கா பாட்டில்ல கோகோ கோலா கொண்டு வந்திருக்கேன், முட்டாள். நான் கோகோ கோலா குடிக்க மாட்டேன்னு தெரியாத அவனுக்கு. ஓகே, தெரியல, ஒரு சிம்பிள் விஷயமே தெரியல. ஓகே, சோ அந்த கான்டெக்ஸ்ட் எல்லாம் முட்டாள்னு சொல்லுவோம். பட் திஸ் மூடா டஸ் நாட் ரெஃபர் டு தட் முட்டாள். ஓகே, டஸ் நாட், இட் இஸ் நாட் தட். ஏன்? Because Shankaracharya is not talking to that kind of person. லௌகிக வாழ்க்கையில தர்மார்த்த காமத்துக்கு எப்படி பண்ணணுங்கிறதுக்கு சங்கராச்சாரிய, we don't need Shankaracharya for that. நமக்கே தெரியும். நம்ம தெரிஞ்சுதான் அவ்வளவு தூரம் வந்திருக்கோம். We know how to go to school, we know how to go to college, we know how to get a job, we know how to go to office and work, we know how to work at home.
We know how to cook food, we know how to eat food, we know how to take care of our health. Everything we know, and we know how to secure ourselves through all these things. இதெல்லாம் தர்மம், அர்த்த காமம். பொய் சொல்லாம சம்பாதிக்கணும், அதான் தர்மம். ஓகே, பொய் சொல்லியும் தெரியும், பொய் சொல்லாம பண்றதுக்கும் நமக்கு தெரியும். ஓகே, திஸ் இஸ் ஆல் தர்மார்த்த காமம். சார் சங்கராச்சாரியா இஸ் நாட் இந்த கேட்டகரியில இல்லை. ஏன்னா உனக்கு எதுவே தெரியும், பிளஸ் கர்மகாண்டம் பூரா இருக்கு. அது இன்னும் மோர் தர்மார்த்த காமம். இன்னும் புண்ணியம் ஒண்ணுன்னா வேதத்துக்கு போ. இன்னும் உனக்கு மற்ற காமங்கள் எல்லாம் ஒண்ணுன்னா இன்னும் இருக்கு, வேதத்துல இருக்கு, கர்மகாண்டத்துல. நச்சிகேதா சொல்றானே, கேட்கறதுக்கு ஒரு கேள்வி கேட்கறான், யமன்கிட்ட கேட்கறான். என்ன கேட்கறான்னா, எனக்கு இந்த ஆத்மா பத்தி சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கறான். இவர் யமன் என்ன பண்ற, அவர் பாருப்பா, இந்த ஆத்மா கிட்டனாலும் விட்டுருவி. ஏன்னா தேவர்களுக்கே இதெல்லாம் புரியாது, தேவர்களுக்கே புரியாது. நீ ஆஃப்டர் ஆல் நீ மத்திய லோகம் பூமியிலேருந்து வந்திருக்க, உனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, உனக்கு டெஃபினட்டா புரியாது அப்படின்னு சொல்லல அவர். பட் சொல்லாம சொல்றாரு. அதனால நீ நீ ஒண்ணு பண்ணு, நான் உனக்கு நிறைய விஷயம் தரேன். உனக்கு பூமியில உனக்கு எத்தனை இடம் வேணாலும் கேளு, நான் தரேன். உனக்கு நிறைய காலம் சிரஞ்சீவியா இருக்கணுமா, நிறைய I'll give you many years of life. ஓகே, சதாயுஷ அப்படிலாம் சொல்றாரு. இதெல்லாம் தரேன். இது தவிர்த்து பூமியில கிடைக்காத காமங்கள்லாம் உனக்கு நான் தரேன். சொர்க்கத்துல இருக்கு அந்த காமங்கள்லாம் வரும். ரொம்ப ஒரு விஷயம்லாம் நான் உனக்கு அனுப்புறேன். எங்க உன்னோட நீ இருக்கிற இந்தியான்னு சொல்றேன், புரேஷத்துல இந்தியான்னு போடல, பட் நான் சொல்றேன் இந்தியான்னு சொல்றேன். ஏன்னா நமக்கு நம்மளோட சாஸ்திரம் அது, we have to own it up, it's ours. I am very possessive about all these things. ஸோ இந்தியாவில் ரொம்ப ஒரு விஷயம் ஐஸ்வர்வேன், உனக்கோசரம் எல்லாம் அந்த வாத்தியெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இந்த ரொம்ப ஒரு விஷயம்லாம் இந்த கச்சேரியெல்லாம் பிடிக்காதான் அவளுக்கு. அவளுக்குலாம் அந்த சொர்க்க கந்தர்வ ராகம் எல்லாம் தான் அவளுக்கு பிடிக்கும். அவளுக்கு அதனால யூ கான் ப்ரொவைட் ஃபார் தம், ஐ வில் ப்ரொவைட் ஃபார் ஆல் தட்னு சொல்றாரு. தட் மீன்ஸ் வாட், காமங்கிறது நமக்கு தெரிஞ்ச காமங்கள் கொஞ்சம் தான், இதுக்கு மேல நிறைய இருக்குன்னு அவரே சொல்றாரு. அதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. சரியா? ஸோ தர்மார்த்த காமங்கிறது அதனாலதான் சொர்க்கம். எவ்ரிபடி வாண்ட் சொர்க்கா. ஏன்னா சொர்க்கால ஏர் கண்டிஷனே வேணாம், எல்லாமே ஏர் கண்டிஷனா இருக்கும். பிளஸ் உனக்கு மானசீகமா இங்க போனோம் அப்படின்னா நினைச்சா போறோம், அங்க போயிடலாம். இந்த காரு ஆட்டோ இதெல்லாம் பெரிய தொல்லை. இது பட்டு பட்டு பட்டுன்னு சத்தம் வேற வருது. எவனோ யாரோ ஆட்டோ கூப்பிடுறா, அந்த சத்தம் எனக்கு தாங்க. இந்த தலைவலி எல்லாம் சொர்க்கத்துல இருக்காது. ஆட்டோ டாக்ஸி திடீர்னு கேன்சல் பண்ணிடுறான். இது பெரிய தலைவலியா இருக்கு. எந்த ஆப்பை வச்சாலும் இதான் ப்ராப்ளம், ஆப்பை வைக்காட்டாலும் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்லாம் சொர்க்கத்துல இருக்காது. ஆப்பு வைக்க மாட்டான். கரெக்ட். இதான் காமத்துக்கு அளவே கிடையாது, அர்த்தத்துக்கும் அளவு கிடையாது. நம்ம ஏதோ சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். But satisfaction is not easy to get. Not easy. Can anybody say I am completely satisfied? சொல்ல முடியுமா யாராவது? சான்ஸே கிடையாது. இதான் ப்ராப்ளம், லைஃப்லேயே தான் ப்ராப்ளம். ஸோ தேர்ஃபோர் சங்கரர் இந்த கேட்டகரியில வேலை செய்யல. தர்மம் அர்த்தம் காமம் உனக்கு தெரியும், வேற எல்லாம் இருக்கு, நீ பண்ற யாகம்லாம் உனக்கு தெரியும், அதனால ஐ டோன்ட் ஹேவ் டு இன்டர்ஃபியர் இன் யுவர் லைஃப். பட் உனக்கு சாஸ்திரம்னா ஞான காண்டம்னா என்னன்னு தெரியுமானா, உனக்கு ஆத்மானா என்னன்னு தெரியும்னா, உனக்கு நித்திய சாஸ்வதம் ஆனந்தம்னா என்னன்னு தெரியணும்னாக்க என்கிட்ட வா. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதை. மூடமதை ஏன்னாக்க, நீ இந்த தர்மார்த்த காமத்திலேயே நீ பாட்டுக்கு ஏதோ யுவர் திங்கிங் தட் யுவர் அச்சீவ்ட் a lot. So this Muda is not a muttal. This Muda is a very smart guy who has done all kinds of things. எல்லாம் டிகிரி எல்லாம் வாங்கி எல்லாம் வேலை, இந்த வாரம் யூரோப்புங்கிறான், அடுத்த வாரம் அமெரிக்காங்கிறான், அதுக்கு அடுத்த வாரம் சிங்கப்பூர்ல தான் மீட்டிங் எல்லாம் இருக்குங்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் என்னன்னா வெக்கேஷன், பாலிக்கு வெக்கேஷன் போயிடணும். பாலி எங்க இருக்குன்னே தெரியாது, இந்தியன் விஷயம் ஏதோ ஒரு ஐலாண்ட்ல இருக்கு, கூகுள் பண்ணி பார்க்கணும் பாலி. அவன் சொல்றான் நமக்கு, நான் பாலி போயிட்டு வரேன் அப்படின்னு. ஓ பாலியா, எனக்கு பலி தான் தெரியும், எனக்கு பாலி தெரியாது. சோ இது மாதிரி இருக்கு பாருங்க. அவன் தான், அவனை போய் அட்ரஸ் பண்றே மூட மாத்தே அப்படின்னு. ஏன்னா நீ பண்றதுதான் நல்லது, தப்பே கிடையாது, நீ பண்றதுல ஒன்றும் தப்பே இல்லை, தப்புன்னு சொல்லல அவன். ஆனா உனக்கு நீ தேடுற சாஸ்வதம் இதால கிடைக்காது அப்படிங்கிற. ஒரு கொரோனா வைரஸ்
ஒரே ஒரு சின்ன வைரஸ், கண்ணுக்கே தெரியாத வைரஸ் இந்த உலகத்தை ஒரு ஆட்டல அப்படின்னு ஒருத்தருக்குன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒண்ணுமே தெரியல. என்ன பண்றது, என்ன யுனைடெட் WHO WHOக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம இந்தியாவில் லெக்சர் கொடுக்க வேண்டியிருக்கு WHO. இது மாதிரி ஒரு சின்ன வைரஸ் வந்து பண்ணிருக்கு. ஸோ வேர் இஸ் அ கொஸ்டின்? சாஸ்வதம் எல்லாமே சாஸ்வதம் நினைச்சுட்டு இருக்காரு சொல்ல போறாரு. ஓகே, ஹே மூடமக்கே சம்பிராப்தே சந்நிகிதே காலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, when the time of death approaches, சரியா? when விருத்தி காலம் comes, கடைசி காலம் வரைச்சே. கடைசி காலம் வரைச்சேன்னா எந்த காலம் அது? மாமி தெரியாதுன்னு சொல்லிட்டான். எப்போ எப்போ வருமா தெரியாது. கரெக்ட், தட்ஸ் குட், தட்ஸ் கரெக்ட் ஆன்சர். கடைசி காலம் நம்ம 70 நம்ம 80 90 நினைக்க கூடாது. ஏன்னா கடைசி காலம் எமன் இஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங். ஜென்மா அப்புறம் மிருத்யு இஸ் வெயிட்டிங். என்னோட கர்மா எப்படி இருக்கோ அது தட்ஸ் வாட் இஸ் அன்ஃபோல்டிங். when is my last breathங்கிறது ஒருத்தருக்குமே தெரியாது. யூ கேன் பி யங், யோகா பண்றான், காலம்பரை யோகா பண்றான், ராத்திரி வந்து ஜாகிங் பண்றான், 10 கிலோமீட்டர்ஸ் பண்ணட்டும், நல்லதுதான். யூ ஹேவ் டு டூ ஆல் தட். இதனால கேரண்டி கிடையாது. தட் இஸ் வாட் ஹி இஸ் சேயிங். நல்லது பண்ணக்கூடாதுன்னு சொல்லல சக்கராச்சாரி. என்னன்னா இப்ப கர்மத்தினால மோட்சம் கிடையாது, உனக்கு மோட்சம் இஸ் டிஃபரெண்ட், உனக்கு நீயே முக்த புருஷன் நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்ல போகுது சாஸ்திரம். அந்த நீ உன்னோட ஆத்மாவை வந்து நீ வேற எங்கேயோ தேடிட்டு இருக்க, உன்னோட ஆனந்தத்தை நீ வேற எங்கேயோ தேடிட்டு இருக்க, இங்க போனோம் அங்க போனோம் வைகுண்டம் போனோம்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல போற சக்கர. ஓகே, அதனால கர்மத்தை விட்டுறாதன்னு புரிஞ்சுக்கணும். கர்மத்தினால it will not give me moksha, பட் கர்மத்தினாலதான் என்னோட my stomach gets full every day. தலைவலினா உனக்கு ஒரு ஆஸ்பிரின் போனோம்னா என்ன பண்ணுவ? லலிதா சாஸ்திரம் சொல்லுவேடா. ஏன் சொல்றப்பான்னா இது தலைவலிக்கிறது தப்பு இல்ல, லலிதா சாஸ்திரம் சொல்லக்கூடாது, தலைவலிச்சா நான் சொல்லல. பட் there is no direct connection. எனக்கு இப்ப தலைவலி போயாகும், இந்த பீடா இப்ப எனக்கு ரிலீவ் ஆனோம்னா there is a certain thing you have to do. அதுக்குதான் புத்தி கொடுத்துருக்காரு கடவுள். கடவுள்கிட்ட போய் இல்ல நான் உன் பேரை சொன்னேன் என் தலைவலியே போலன்னா, ஐயா உனக்கு புத்தி கொடுத்தது எது கொடுத்துருக்கேன்? you have to use it to live a life. and along the way நீ வேலைத்தையும் பண்ணு, லலிதா சரணம் சொல்லு, எல்லாம் சொல்லு, அது பண்ணணும். இல்ல தலைவலி சின்ன இருக்கு என்னால சொல்ல முடியல அப்படின்னா என்னது? இப்பதான் டோலோ 650 they are selling billions of doses. டோலோ 650 பத்தி படிச்சேன் நான் கொஞ்ச நாள் முன்னாடி. ஆச்சரியமா இருக்கு, ஏதோ பிரைட் பண்ணிட்டா அதெல்லாம் கதை இருக்கு. பட் அந்த டோலோ யாரை கேட்டாலும் டோலோங்க, படிக்காதவங்களும் டோலோ, படிச்சவங்களும் டோலோ தான் போட்டுக்காங்க. அதனால டோலோ. ஸோ எனிவே, ஸோ எப்படின்னா இந்த பையன்கிட்ட வந்து என்னடா சாப்பாட்டு புத்தியாவே இருக்க, சாப்பிட்டுட்டே இருந்தா உனக்கு பரீட்சை நீ பாஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அம்மா அப்பா. அடுத்த நாள்ல இருந்து சாப்பாடு நிறுத்திட்டோம், ஏன்னா பாஸ் பண்ணணுமா எக்ஸாம்? சாப்பாடு நிறுத்தா எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா? இது மாதிரி இருக்கிற கதை இல்லப்பா. நீ சாப்பிட்றது சாப்பிடு, ஆனா கொஞ்சம் சாப்பிட்டு உடனே இது பாட்டுக்கு ரொம்ப வயத்தை ரொப்பினாலும் தூக்கம் தான் வரும். அதனால கொஞ்சம் தூக்கம் வராத அளவுக்கு சாப்பிட்டு நீ படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அதனால சாப்பாடு நிறுத்திட்டேன்னா அது வேற தலைவலி. அதனால சம்பிராப்தே சந்நிகிதே காலே அப்படின்னா இந்த கடைசி காலத்துல, சாகர காலத்துல, which can be any time, நகி நகி ரக்ஷதி துக்கிஞ்சு கரணேன்னு போட்டிருக்கு. நகி நகி ரக்ஷதி, ரக்ஷதினா காப்பாத்துறது, ப்ரொடெக்ட் பண்றது. ப்ரொடெக்ட் பண்ணாது. என்ன ப்ரொடெக்ட் பண்ணாது உனக்கு? டுக்ரிஞ்ச் கரணேன்னு போட்டிருக்கு. இது ஒரு காம்ப்ளிகேட்டட் வேர்டு. சங்கராச்சாரியர் ஸ்டார்டிங் திஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லோகா வித் a complicated word. நமக்கு தெரியாத வார்த்தை டுக்ரிஞ்ச் கரணே அப்படின்னு. இதை புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்க கொஞ்சம் சான்ஸ்கிரிட் தெரியணும். தெரியணும்னா உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தெரியணும், சொல்றவங்களுக்கு தெரியும். சொல்றவங்களுக்கு தெரிஞ்சா போறோம், ஏன்னா அப்பதான் சொல்லி தர முடியும். உங்களுக்கு தெரியலன்னா இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு டெல் யூ சம்திங் லிட்டில் பிட், கொஞ்சம் ஒரு சான்ஸ்கிரிட் கிளாஸா மாத்தாம சொல்லணும். இல்லட்டா இது என்னடா இது போய் இவரை கூப்பிட்டோம், என்ன கண்ணன் மாவை போட்டு எல்லாரும் திட்டுவாங்க. இல்ல சார், இவர் பாட்டுக்கு நானும் இருக்கிறதுனால இவரை கூப்பிடுறதா நீங்க? அன்னைக்கு இவ்வளவு நாள் நிறைய பேர் வெளியில இருந்து வந்தாலே ரொம்ப நல்லா இருக்குது,
இப்போ ஜெயக்குமாரை கூப்பிட்டு எங்களோட தலைவேதனையா இருக்குன்னு சொல்றாரு, அப்புறம் சொல்லிடுவோம். அதனால இதை பாருங்க, சான்ஸ்கிரிட்ல வந்து ஒரு ஒரு பியூட்டி ஆஃப் சான்ஸ்கிரிட் என்னன்னு கேட்டா, இட்ஸ் a language like any language. Okay, so many words are there. ஆனா all words in Sanskrit have come out of only 2200 roots. Just like chemistry படிச்சிருக்க இல்ல, கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கு, கெமிஸ்ட்ரி தெரியும், வாட்டர்னா H2O னா தெரியும் எல்லாருக்கும் இல்லையா? ஓகே, H2O னா என்னது? H is hydrogen, O னா ஆக்சிஜன். பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஒன்று இருக்கு, நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு, 110, 120. I think they are discovering more elements, but பரவாயில்ல இருக்கட்டும். Some 120 elements வச்சுக்கோ, அவ்வளவுதான். The entire universe is composed of only these elements. கரெக்டா? 120 elements. சுகர் என்னன்னா C6H12O6, வாட்டர் is H2O. அது மாதிரி every chemical is something. நம்ம போட்டுக்கிற டோலோ also is one molecule, one complicated molecule that some pharmacist, some pharmacy PhD guy invented in the lab and tested it on the rat first, then he tested it on the rabbit, then he tested it on the dog, and then he takes a big leap. நாய்க்கு வேலை பண்றதுன்னா மனுஷனுக்கு வேலை பண்ணணும் அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணிக்கிறான். அப்படின்னா what does it think about us? இவெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, இவன் நாய் மாதிரி தான் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் நாய் மாதிரி பாரு, அவனுக்கு போய் நமஸ்காரம் பண்ணணும், ஏன்னா வேலை செய்யறது, டோலோ வேலை செய்யறது. ஓகே, எனிவே, so this is fundamental elements இருக்கு. அதே மாதிரி சான்ஸ்கிரிட்லயும் ஒரு பீரியாடிக் டேபிள் எலிமெண்ட்ஸ் மாதிரி ஒண்ணு இருக்கு. 2200 தாத்து ரூட்ஸ் இருக்கு. அந்த 2200 roots மாத்திரம் உனக்கு தெரிஞ்சா you will know every word in Sanskrit. There are millions of words in Sanskrit and you can create words also in Sanskrit. You can also create. English words create பண்ண முடியுமா? Babu Ganeshan, you can't create words. English words create பண்ண முடியுமா? You can't create. But computer word was there. How many years ago a computer word was there? It was there for 1000 years ago. There is no word computer because there is no computer to begin with. Because there is an object like a computer. The IBM had that computer. They called it supercomputer, something, and a huge computer. It was filling up this whole room at that time. They had to invent a word called computer. Therefore, Babu Ganeshan ji, I'm challenging you a little bit and saying no. You are forced to create some new words periodically as and when you create new items like the Dolo. The medicine that is there in Dolo, பார்த்தேன்னா டிக்ஷனரி பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வார்த்தை இருக்கும், டைஹைட்ராக்சி ஏதாவது போட்டிருக்கும். That is a new word. That's a new word. Chemical word வச்சுக்கலாம். But even otherwise இருக்கும், நிறைய இருக்கும். New planet they found. அந்த பிளானெட்டுக்கு வந்து உனக்கு new star they found. You have to find a name. So English also new words are created. But நான் சொல்றது அது கிடையாது. நான் சொல்றது இந்த 2200 roots தெரிஞ்சா you can create words with those roots. You can combine and create words. Like Govindam. Bhaja Govindam. கோவிந்தம்ல வந்து ரெண்டு வார்த்தை இருக்கு, கோ and then விந்தம். விந்துன்னு வச்சுக்கோ, கோவிந்த் அப்படின்னு வச்சுக்கோ. இந்த கோங்கிற வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்கு? நிறைய அர்த்தம் இருக்கு. மினிமம் 4 அர்த்தம் சொல்ல போறேன் நான் உங்களுக்கு. 4 அர்த்தம் கோங்கிற வார்த்தைக்கு. ஒரு அர்த்தம் என்னன்னாக்கா பசு, பசு மாடு, மாடு. So கோவிந்தம், விந்துனா டு ப்ரொடெக்ட், ஒரு அர்த்தம் இருக்கு விந்துக்கு. So the one who protects the cow, மாடை யாரு ரசிக்கிறானோ, கோபாலஹா, கோபாலஹா. யார் கோபால்? இங்க இருக்க நம்ம ஃப்ரெண்ட் கோபால் இருக்க, he is கோபால். கிருஷ்ணன் கோபால், ஏன்னா அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியுது. சோ பஜ கோவிந்தன்னா பஜ கிருஷ்ணம், கிருஷ்ணம் பஜ, அது ஒரு அர்த்தம், ஒரு அர்த்தம். ஓகே, ரெண்டாவது அர்த்தம், ரெண்டாவது அர்த்தம் வந்து இந்திரியங்கள்னு அர்த்தம். இந்திரியங்கள், இந்த 5 பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, இந்திரியங்கள்.
that which makes the இந்திரியங்கள்ஸ் ஃபங்க்ஷன். இந்த இந்திரியங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டா, இதனால வேலை செய்யுது அப்படின்னு கேட்டா ஒரு கேள்வி வருது. நம்ம கேட்டது கிடையாது இந்த கேள்வி. பட் கேனோபனிஷத்துல ஒரு பையன் கேட்கறான், வாத்தியார்கிட்ட கேட்கறான், குருகிட்ட கேட்கறான், கே நேஷிதம் பதிதம் பிரேஷதி மனஹா அப்படின்னு கேட்கறான். அப்படின்னா என்ன? இந்த மனசு இருக்கே, இந்த மனசு the way it is thinking, இப்போ என்னோட மைண்ட் திங்க் பண்றது, உங்க மைண்ட் திங்க் பண்றது, is there some force, something that is making my mind think like this அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட் டீச்சரை கேட்கறான். அந்த தத்துவம் which we are going to study is called Govinda. That which makes the sense organs and the mind function the way it functions is called Govinda. Govinda. அது இன்னொரு அர்த்தம். ஓகே, இன்னொரு அர்த்தம் இருக்கு. மூணு அர்த்தம் சொல்றேன், மூணாவது அர்த்தம் சொல்றேன். தட் இஸ் இனஃப். கோனாக்க வேதம் அர்த்தம். வேதம், வேதம். விந்துனாக்க டு நோ, விது, விது ஞானே சான்ஸ்கிரிட்ல. அந்த ரூட் சொன்னேன் 2200 ரூட்ஸ், அதுல ஒரு ரூட் வந்து வித். வித், வேதஹா ஹஸ் கம் ஃப்ரம் த ரூட் வித். விதுல வந்து ஒரு சஃபிக்ஸ் அட்டாச் பண்ணா அது வேதாயம், வேதஹான்னு ஒரு வார்த்தை. ஓகே, டு நோ, வித் டு நோ, தெரிய, that which you can know is called vid. And so it's vedaha is all knowledge. சொல்லுவோம் இல்லையா, வேதா is all knowledge, therefore vedaha. Vind, go naka vedam, vind not to know, that which you know through the Vedas. நான் சொன்னேன், to know basic things, பஞ்சேந்திரியங்கள் and manas is enough இல்லையா. I asked you the question, 2 plus 3 is equal to 5, is it said in the Vedas? I asked you the question, how to make the cell phone, is it there in the Vedas? The answer we said is no. Correct? Therefore, all these things Vedas are not going to talk about, but that which you will know through the Vedas is called Govinda. What is Govinda? Govinda is the one which you will know through the Veda as a pramana, which cannot be known through my panchendriyas and my manas and buddhi, which you have to go to this pramanam called Veda, or also called Shabda Pramanam. இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட்ஸ், நமக்கு தெரிஞ்சே ஆகும் அந்த வார்த்தையெல்லாம். பிராமணான்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. சப்த பிரமாணம், கரெக்டா? சப்த பிரமாணம், ஏன்னா அது அப்புறம் ஒன்று நாளைக்கு பேசிக்கலாம். சப்த பிரமாணம், வேத பிரமாணம்னால உனக்கு எது என்ன தெரியறதோ அதுதான் கோவிந்தம். தட் மீன்ஸ் வாட்? கடவுள் கோவிந்தான்னு சொன்னேன்னா, இந்த கிருஷ்ணர் கோபாலான்னு சொன்னேன்னா, the one whom you can know through the Vedas is Govinda அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சொல்றேன் பாருங்க, கொஞ்சம் சாமிஜி ஒன்று அழகா சொல்லுவார். Hindus don't simply believe in God, Hindus also know God அப்படின்னு சொல்லுவார். 96ல நான் அவர் சொன்னதை நான் கேட்டேன், எனக்கு ஞாபகம் வருது. அவர் சொன்னப்பறம் தான் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு எனக்கு. What do you mean by this? Hindus don't just believe in God, we also know God னு அவர் சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுள்னா யாரு எனக்கு சொல்லணும் நீ அப்படின்னு சொல்றான் ஸ்டூடெண்ட், கேட்கறான். Don't tell me he is living in Vaikuntha. Living in Vaikuntha na what do you mean? Tell me அப்படின்னு கேட்கறான். கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் இருக்கு. There is an answer to that question. அப்பதான் வேதம்னு வரும், உபனிஷத்துன்னு வரும். உபனிஷத்து இல்லாம இதெல்லாம் பண்ண முடியாது. கர்ம காண்டத்துல இதெல்லாம் சொல்லி தரல. ஏன் சொல்லி தரல? தர்மம், அர்த்தம், காமம். உனக்கு காமம் தானே வேணும்னு கேட்ட, காமம் இருக்கு. உனக்கு அர்த்தம் தானே வேணும்னு கேட்ட, அர்த்தமும் இருக்கு, நிறைய அர்த்தம் இருக்கு. தர்மம்னா புண்ணியம் பாபம், அதுவும் இருக்கு. அதுக்கும் இந்த கேள்விக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. Therefore கோவிந்தான மூணாவது அர்த்தம் என்ன? That which you know through the Vedas, which is called Govinda, which is Kadavul or Bhagavan or Paramatma or Atma. Later on we will see all these things. அந்த ஆத்மா நான் யாருன்னு ரமண மகர்ஷி கேட்க சொன்னாரு. அந்த ஆத்மா, உனக்கு ஆத்மா என்னன்னு தெரியணும்னா பஜ கோவிந்தம். பஜங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லல. பஜன் என்ன அர்த்தம்? பஜ் சான்ஸ்கிரிட் ரூட்டுக்கு போனோம்.
அந்த 2200 வேர்ட்ஸ் டிக்ஷனரி சின்ன டிக்ஷனரி தான். நம்ம இங்கிலீஷ் டிக்ஷனரியில எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு? எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு இங்கிலீஷ் டிக்ஷனரியில? 1 lakh இருக்குமா? கவுண்ட் பண்ண முடியாது. ஆனா கவுண்ட் பண்ண முடியும். ஏன்னா இட்ஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பேஜஸ் தான் இருக்கு. 600 பேஜஸ் தான் இருக்கு. therefore இட்ஸ் ஃபைனைட். இப்படியே உட்காண்டா கவுண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். நம்மளால ஆகும், கண்ணெல்லாம் வெளிக்கலாம், பட் கவுண்ட் பண்ணிடலாம். யாருக்காவது காசு கொடுத்து பாருப்பா நான் தரேன் 1000 ரூபாய் தரேன், நீ கவுண்ட் பண்ணி எத்தனை வருஷம் நான் பண்ணி சொல்லிடுவோம். அட்லீஸ்ட் முன்ன பின்ன சொன்னாலும் போறோம். 1 lakh இருக்கா, 10 lakhs இருக்கா, 10,000 இருக்காங்கிறது தெரியும் நமக்கு. கரெக்டா? பட் இந்த டிக்ஷனரி ஒன்லி 2200 தாத்துஸ், ரூட்ஸ். அந்த ரூட்ல பஜ் அப்படின்னு ஒரு ரூட் இருக்கு. பஜ்னாக்க சேவாயாம்னு அர்த்தம் வேற சொல்லியிருக்கு. ஒரு ஒரு ரூட்டுக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. சேவாயாம்னா in the sense of serving, in the sense of prayer, in the sense of worship, பிரார்த்தனை பண்றது, some kind of பிரார்த்தனை. பஜனம்னு சொல்றோம். நான் பஜன் 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 பண்றோம் இல்லையா நம்ம, that comes from this பஜ் root, பஜனம். சரியா? அந்த பஜ் தான் இங்கேயும் இருக்கு. பஜ் பஜ கோவிந்தம். சரி, பஜ கோவிந்தம்னா கோவிந்தத்தை பத்தி பாடுறது ஒரு அர்த்தம். இப்பதான் நம்ம கோவிந்தத்துக்கு ஒரு அர்த்தம் சொன்னோம். என்ன சொன்னோம்? that கோவிந்தத்தை புரிஞ்சுக்கணும்னா, கடவுளை பத்தி புரிஞ்சுக்கணும்னா you have to go to the Vedas, and கடவுள் புரியறதும் நான் யாருங்கிறத புரியறதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல போறது தத்துவமசின்னு சொல்றது சாஸ்திரம். தத்துவமசின்னு கேட்டிருக்கேன் இல்லையா எல்லாரும்? மகா வாக்கியம்னு பேரு. இவ்வளவு விஷயம் இருக்கு, நமக்கு ஒண்ணுமே கத்துக் கொடுக்கல ஸ்கூல் காலேஜ்லாம். இது மாதிரி இருக்கு. தத்துவமசி எவ்வளவு முக்கியமான வாக்கியம். Who are you? You are Hindu. Tell me about Hinduism. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில கேட்டானா இல்லையா அந்த பொண்ணு? அவன் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சாகணுமா இல்லையா தத்துவமசிங்கிறது? அது இல்லைன்னா இந்துவிசமே கிடையாது, வேதமே கிடையாது. சோ தத்துவமசி, தத்துவம் அசினா என்ன? தத்து கடவுள், ஈஸ்வர பகவான் பரமாத்மா, துவம் யூ ஜீவா நான், the struggling individual, both are identical. தத்துவம் அசி, அசினா ஆர் அர்த்தம், யூ ஆர் தட் அர்த்தம். Both are identical. This is a joke, biggest joke. God is playing a joke on us. How can God and I be identical? Please tell me. Can human being and God be identical? In fact, two words are there. One is God, another is human being. How can human being and God be identical? This is the grandest equation. Physics E is equal to mc square or equation. Energy and mass are identical. Energy and mass means this is mass. All these are masses. Energy is also there. Some energy is இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இங்கே இதுல இன்டர்நெட், இந்த இன்டர்நெட் தான் இந்த கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து there are other people that are supposed to be watching. They wanted to watch. Okay, எல்லாம் some energy waves, magnetic waves எல்லாம் இருக்கு. And Einstein is saying that energy and mass fundamental equation is this E is equal to mc. There is a connection between these two. And in fact, அது மாதிரி நிறைய இருக்கு பிசிக்ஸ்ல ஈக்குவேஷன் இருக்கு. அது மாதிரி இது ஒரு ஈக்குவேஷன். இது எப்படிதான் இந்த ஈக்குவேஷன் ட்ரூவா இருக்க முடியும்? How can human being and God be equal? அப்படின்னு ஒரு மனசு கேட்குமா இல்லையா? நான் அல்பஜ்ஞன், கடவுள் சர்வஜ்ஞன். சர்வஜ்ஞன்னா என்ன? ஆல் நோயிங். I'm அல்பஜ்ஞன். நான் அல்பசக்திமான், கடவுள் சர்வசக்திமான், சர்வசக்திமான். சக்திமானோட நிற்க கூடாது, சர்வசக்திமான். நீ என்ன சக்தி நடத்தாலும் இட்ஸ் a small அம்சா of that சர்வசக்தி. இப்படி இருக்கிறச்சே how can you say தத்துவமசி? அவரோட சம்திங்ல இருந்து நம்ம தான் ஒண்ணு இருக்கோம் அப்படின்னு மகாலட்சுமி அம்மா சொல்றாங்க. பட் அது சொல்லல, தத்துவமசி இஸ் நாட் அவரோட இதுல இருந்து வருதுன்னு சொல்லல. தத்துவமசினா யூ ஆர் தட். சோ இதை புரிஞ்சுக்கணுங்கிறது வாட் இஸ் இட் நம்ம கேள்வி கேட்கணும். தட் இஸ் தி ஹோல் பர்பஸ் ஆஃப் ஸ்டடிங் ஆல் திஸ். இதுலதான் மோட்சம்ங்கிறது இதுலதான் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். ஓகே, சோ பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ரிஜ் கர்ணே. டுக்ரிஜ் சொல்ல மறந்து போயிட்டேன். பரவாயில்ல, we will do it now. அந்த ரூட் பஜ் சேவாயாம். இன்னொரு ரூட் சொன்னேன். என்ன ரூட் சொன்னேன்? இன்னொரு ரூட் சொன்னேன். என்ன சொன்னேன்?
வித் வித் ரூட் வித்ல இருந்தா வேதம்னு வந்திருக்கு. இந்த கோவிந்துல வித் கம்ஸ் ஃப்ரம் தி வித் ரூட் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கோ கோ ஆல்சோ இஸ் ஒன் ரூட் which has three meanings. And this dukrinj, இது என்ன ஆயிடுச்சுன்னா dukrinj itself is a root. அந்த லிஸ்ட்ல பார்த்தேன்னா dukrinj is also a root. வித்ன்னு சொன்னேன், ரூட் வித்ன்னு சொன்னேன். விதில்ரு அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த டிக்ஷனரியில, விதில்ருன்னு போட்டிருக்கோம். இதெல்லாம் தலை சுத்தலா இருக்கு. நல்ல வேலை நீங்க சான்ஸ்கிரிட் படிச்சீங்க, நான் என்ன படிக்க என்ன கூப்பிடலையே நீங்க அப்படின்னு கேட்கலாம். தெரியணும் உங்களுக்கு, இதெல்லாம் தெரியணும். விதில்ருன்னு போட்டிருக்கோம். அது விதில்ரு வித்தாயி அப்புறம் வேதம்லாம் வரும். ஓகே, அது மட்டும். அதே மாதிரி இங்க டுக்ரிஞ்சுன்னு போட்டிருக்கு. இந்த டுக்ரிஞ்சுல என்ன ஆகும், இந்த டூ வந்து டிராப் ஆயிடும், ஏதோ ஒரு ரூல்னால டிராப் ஆயிடும். இந்த கடைசியில் இருக்கிற இஜ்ஜு டுக்ரிஞ்சு, அந்த இஞ்சுங்கிறது இஞ்சி மாதிரி டிராப் ஆயிடும். பாக்கி என்ன இருக்கும், கிரு ஒண்ணுதான் இருக்கும். இந்த கிரு இஸ் த மெயின் ரூட் which participates and which becomes different word. என்னென்ன வேர்ட்ஸ் ஆகும், காரியம், கிரியா, கரணம். நீ என்ன காரியம் பண்ண இன்னைக்கு நம்ம கேட்கறோம். அந்த காரியங்கிற வார்த்தை இந்த கிருல இருந்து தான், டுக்ரிஞ்சுல இருந்து வந்திருக்கு. டுக்ரிஞ்சுல இருந்து கிரு வந்திருக்கு, கிருல இருந்து காரியம் வந்திருக்கு. கர்த்தா, கர்த்தாங்கிற வார்த்தை யூஸ் பண்றதா இல்லையா, எங்க யூஸ் பண்ண, டூவர் இஸ் கர்த்தா, எங்க யூஸ் பண்றேன், where do you use it? ஹோமம் பண்றச்ச கர்த்தா யாரு, எஜமான் யாருன்னு கேட்போம். எஜமானஹ கர்த்தா. பண்றவர் யாரு, பண்றவர் யாரு, பண்றவர் ஏதோ 10-15 பேர் உட்காந்து மந்திரம் சொல்ற அவதான் பண்றாங்க, இல்ல அவ கர்த்தா கிடையாது. எனக்கு ஒரு மந்திரமும் வாயில வரல, அதனால 15 பேரை கூப்பிட்டுருக்கேன். அவ சொல்றா, எனக்கு வசனம் அவ சொல்றா. அவளுக்கு இந்த புண்ணியம் வராத, இந்த யாகத்தோட புண்ணியம் கர்த்தாக்கு தான் வரும் ஃபார்ச்சுனேட்லி. இல்லாட்டா அதுவும் போச்சு, இருக்கிற பிரச்சனை அதுவும் போச்சு. நல்ல வேலை, பரவாயில்ல. வேதாளி சம்மாட் லீனியன்ட். மந்திரம் தெரியாட்டாலும் உனக்கு வந்து ஸ்ரத்தையோட பண்ணினேன்னா உனக்கு பலன் இருக்குன்னு சொல்றேன். எனிவே, டுக்ரிஞ்சு கரணே. இந்த டுக்ரிஞ்சு இஸ் த ரூட் which means to do. கிரு means to do and கரணே means to do. டுக்ரிஞ்சு கரணே. அந்த டிக்ஷனரி என்ன போட்டிருக்கோம்னா டுக்ரிஞ்சுன்னு போட்டுட்டு கரணேன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட், இந்த டுக்ரிஞ்சோட ரூட்டோட மீனிங் வந்து கரணே, in the sense of doing. Use the letter kru whenever you want to express any action, any doership, anything related to kriya. அப்படின்னு போட்டிருக்கு. நஹி நஹி ரக்ஷத்து டுக்ரிஞ்சு கரணே. கர்மத்தினால உனக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்லுவார். பாப்புலர் மீனிங் என்ன, பாப்புலர் மீனிங் என்ன, knowledge is knowledge of grammar is not good. Knowledge of grammar will not give you moksha. That is the popular meaning. புரியுதா? knowledge of grammar will not give you moksha. நீ என்ன இப்ப வியாக்கரணம் படிச்சு உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பாப்புலர் மீனிங் இருக்கு. அது மாதிரி யாரோ சொல்லி அது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. எல்லா புக்லையும் இதுதான் எழுதிருக்கு. சுவாமிஜியே சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, இந்த wrong translationனால what has happened, people do not look at Sanskrit and grammar as important. இது படிச்சு என்ன ஆகுறது உனக்குன்னு ஒரு மனசுல ஒட்டின்னு இருக்கு. our scholarship has become weak அப்படின்னு பூஜ்ய சுவாமி சொன்ன வார்த்தை. அதனாலதான் என் அம்மா சொல்றா, வேதமே தெரியாது நீ என்ன இப்படி கேள்வி கேட்கறேன்னு கேட்கறாங்க. வேதமே தெரியல, இல்லாட்டா இத்தனை நேரம் நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிடும். wrong translation. என்ன ரைட் translation should be what? சரி, டுக்ரிஞ்சு கரணே. அப்படி பார்த்தாக்கா எனி ஆக்ஷன் உனக்கு வந்து மோட்சம் கிடையாது. எனிதிங். கிராமருங்கிறது இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஸ்பெக்ட், ஒன் டைப் ஆஃப் கர்மா. அப்ப மற்றதெல்லாம் நீ பண்றதெல்லாம் உனக்கு மோட்சம் கிடைக்குமா? இல்ல, உனக்கு புண்ணியம் தான் கிடைக்கும். புண்ணியத்தினால மறு ஜென்மம் இருக்கு. ஏன்? புண்ணியத்தினாலதான் ஜென்மம் வருது. புண்ணியத்தை ஜீரோ ஆக்க முடியாது உனக்கு. இல்ல நான் வைகுண்டம் போவேன், போய்க்கோ, நல்லது, bless you, God bless you. எனக்கும் வேண்டிக்கோ, வேண்டி வைகுண்டம் போனது. ஏன்னா நான் பேசுற பேச்சு பார்த்தா விஷ்ணுக்கு பிடிக்காது. நீ கொஞ்ச நேரம் அங்கேயே இருப்பா, நீ தலைவலி இங்க வந்தாக்க வைகுண்டம் வந்தா யூ ஸ்பாயில் ஆல் மை டிவோட்டிஸ் ஆல்சோ அப்படின்றாரு விஷ்ணு. அதனால இங்கே இருக்க சொல்லிட்டு போறாரு. எனக்கு தான் டவுட் இருக்கு.
நீ இங்க வந்தா ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார். அதனால சரி என்ன வேணாலும் வச்சுக்கோ நீ, ஆனா உன்னை பத்தி தான் நான் பேசுறேன்ப்பா விஷ்ணு, அதனால யூ நோ தட் அப்படின்னு சொல்லி கண்ணு அடிச்சு போனாங்க. So therefore what is the meaning we are now telling? We are telling the meaning, கர்மத்தினால கர்ம பலன் தான் கிடைக்கும், உனக்கு மோட்சம் கிடைக்காது. கர்ம பலன், ஸ்வர்க்கம் ஆல்சோ இஸ் கர்ம பலன். ஸ்வர்க்கத்துக்கு போலாம் நீ, நோ ப்ராப்ளம். பட் ஸ்வர்க்கத்துக்கு போய் கிருஷ்ணர் சொல்லியிருக்க க்ஷீண புண்ணிய மக்கிய லோகம் மிஷன், ஏன்னா அந்த புண்ணியம் பேங்க் பேலன்ஸ் எக்ஸாஸ்ட் ஆன அப்புறம் நீ வந்து இங்கதான் வந்தாலும் யோட கெயின் ஏர்ன் புண்ணியம். இதுதான் மீனிங் ஆஃப் திஸ் ஸ்லோகா. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏ மூடமதே, யூ ஆர் வெரி ஸ்மார்ட், but you think you are smart, that is the problem with you. At least கொஞ்சம் ஒரு அயோட்டா, ஒரு கொஞ்சம் அம்சம் இல்ல எனக்கு சில விஷயம் எல்லாம் தெரியல, எல்லாரும் ரமண மகர்ஷி பத்தி எல்லாம் பேசுறா, இதை பத்தி ஏதாவது கொஞ்சமாவது ஆசிரமம் திருவண்ணாமலையில் இருக்கு, நான் போயிட்டாது நான் உட்காண்டாது ஏதாவது வைப்ரேஷன் கிடைக்குமா, அதெல்லாம் கூட நீ யோசிக்க மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு ஸ்லைட் சான்ஸ் கொடுத்தாலாவது எனக்கு ஹோப் இருக்கு. அது இல்லாதனாலதான் மூடமத்தேன்னு சொல்றாரு. அப்புறம் சம்பிராப்தே சந்நிகித்தேக்காக, கடைசி காலத்துல உனக்கு இந்த கிரியானால உனக்கு மோட்சம் கிடையாதுங்கிறது உனக்கு புரிஞ்சுக்கணும்பா. ஏன்னா யூஆர் ஆல்ரெடி முக்த புருஷா. இதுல சொல்லல, பட் லேட்டரான் சொல்ல போறேன். எனக்கு மோட்சம் கிடைக்கணும்னு நீ சொல்ற, சப்போஸ் ஐ சே யூ ஆல்ரெடி ஹேவ் மோட்சான்னு சொன்னேன்னா நீ என்ன பண்ணுவ? அதை ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு நீ சாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். Thank you very much. மாமா